ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டி ஃபேமிலி. வீடியோ போட்டு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரியலூர் டு திருப்பதி. அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ட்ரெயினில் போகிறது, நம்ம எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே வீடியோ எடுத்திருக்கோம். நாங்கள் ஃபேமிலியாக போயிருக்கோம். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே போயிருக்கோம். என் பாப்பா, தம்பி, ஆயா, அம்மா, மாமா வரல, மாமா ஒய்ஃபு, அவங்க பசங்க 2 பேர், அக்கா வீட்டுக்காரரு, நாங்கள் எல்லாருமே எல்லா ஃபேமிலியும் போயிருக்கோம். ட்ரெயினில் போயிட்டு சென்னை இறங்கிட்டோம். எல்லாருமே ரெடி ஆகிட்டு நைட்டே வீட்டில் கிளம்பி ரெடி ஆகி ட்ரெயின் புக் பண்ணி ஒரு வாரத்துக்கு முன்னாடி புக் பண்ணி திருப்பதி போகிறதுக்கு ஃபேமிலியாக எல்லோரும் போயிருக்கோம். எல்லாம் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பாருங்கள். நீங்கள் திருப்பதி எப்போ போனீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே கிளம்பி ஃபேமிலியாக போனோம். ஜாலியாக இருந்துச்சு. இது சென்னை போய் இறங்கியாச்சு. எல்லோரும் அடுத்த ஸ்டேஷன் போகிறதுக்கு நாங்கள் எல்லோரும் நடந்து போயிட்டுருக்கோம். சாப்பாடு எல்லாமே கட்டி எடுத்துகிட்டு போயிட்டோம். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். அவங்க மாமா ஒய்ஃப் என் பக்கத்தில் இருக்காங்க. தம்பி, பாப்பா, மாமா பிள்ளைங்க, எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டுருக்காங்க, எங்கள் அம்மா, தம்பி, எல்லோரும் நடந்து போயிட்டுருக்கோம். அடுத்த ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்கோம், ரயில்வே ஸ்டேஷனுக்கு. ஆக்சுவலாக நான் சென்னை நிறையா போனதில்லைங்க. ஃபஸ்ட்டு எப்போ போனேன் அப்படின்னா, நான் ஒரு 6வது 5வது படிக்கும்போது எங்கள் மாமா துபாயிலேருந்து பெரிய மாமா வந்தாங்க. அதை அழைக்கிறதுக்கு போனேன். ஆக்சுவலாக அப்போ காரில் போனதுனால நமக்கு எதுவும் தெரியாது. நைட்டில் போயிட்டு நைட்டில் வந்துட்டோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு எப்போ போனேன் அப்படின்னா, ஒரு 5 இயர்ஸுக்கு முன்னாடி திருப்பதி போனோம். எங்கள் ஃபேமிலி, மாமனார், மாமியார் எல்லோரும் சேர்ந்து எங்கள் ஃபேமிலியாக போனோம். அப்போவும் என்னென்னா, ட்ரெயினில் இறங்கி சட்டுன்னு போயிட்டு சட்டுன்னு வந்தாச்சு. இப்போது இதுதான் செகண்ட் டைம் இப்போ நாங்கள் எல்லோரும் போகிறோம். எல்லோரும் லிஃப்ட்டில் போயிட்டுருக்கோம். படியில் இறங்கி லிஃப்ட்டில் போயிட்டுருக்கோம். இப்போ இது எங்கே போகிறோம் அப்படின்னு எங்கே போகிறோம்னு பார்த்தாக்க, இது மெட்ரோ ட்ரெயின் இருக்குது இல்லைங்களா, அதில் போகிறோம். இதுவுமே ஃபஸ்ட் டைம் தான். நீங்கள் எல்லாம் மெட்ராஸ்லேருந்து பார்த்துட்டு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயந்தான். ஏன்னா நாங்கள் வெளியிலேயே போனது கிடையாது. மெட்ரோ ட்ரெயின் பாருங்கள். ஃபேமிலியாக எல்லாருமே டிக்கெட் எடுத்துகிட்டு எல்லாம் அந்த மெட்ரோ ட்ரெயினில் நாங்கள் போனோம். நீங்களாம் போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் நான் போனதே கிடையாது, பாருங்கள். எல்லாருமே வேலைக்கு வரத்துக்கு எல்லாமே இதுதான் யூஸ் பண்ணுவாங்க போல். எங்கெல்லாம் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரே கூட்டமாக வரும். எனக்குமே இது நான் சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக இது நான் மெட்ராஸுங்கும் போது நம்ம டிவியில் பார்க்கும்போது எல்லாமே நம்மலாம் போகணும், இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குதுன்னு நினச்சேன். பட் போன உடனே ஓகே தான். ஒருத்தவங்க கூப்பிட்டாங்க, இன்னொருத்தவங்க கூப்பிட்டாங்க. அதுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதுவுமே புதுசு தான். அவங்க விழுந்தாங்கன்னா வரவே தெரியல, ரொம்ப பயம். இதில் எங்கள் ஆயா வேற அங்கேயே நின்றுட்டே இருந்தாங்க. அப்புறம் அங்கே இருக்கிறவங்களே கொண்டு விட்டாங்க. அதில் ஒர்க் பண்ணுறவங்களே பாட்டி பிடிச்சி கொண்டு
இதெல்லாம் வந்து மறக்க முடியாத நினைவுகள் தான். எங்கள் பாட்டி வந்து வீடியோவில் பார்த்துருக்கலாம், நிறைய டான்ஸ் போடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து திருப்பதி போயாச்சுங்க. திருப்பதி போயிட்டு தம்பிக்கு மொட்டை போட்டுட்ருக்கோம். இதான் மொட்டை போடுற இடம். கொஞ்சம் டீட்டெயில்ஸாக காட்டல, கொஞ்சம் ஷார்ட்டாக எடுத்திருக்கேன். பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது பாப்பாவும் மொட்டை அடிக்கிறோம். பாப்பா கத்தலை, போகல, எதுவும் பண்ணல. தம்பியுமே சரி, நாங்கள் எல்லோரும் பக்கத்தில் இருந்ததுனால ஒழுங்காக காமிச்சிட்டாங்க. அடுத்து பாப்பாவுக்கு மொட்டை போடுறோம். ஒரு வழியாக வந்து நெக்ஸ்ட்டு எங்கள் வீட்டுக்காரருக்கு